ஜெயிக்க வச்ச எனக்கு உன்னை தோற்கடிக்கவும் தெரியும். பிரசாந்த் கிஷோர் அடித்த அடி, அறிவாலயத்தில் நிலநடுக்கம். நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்களை தீட்டத் தொடங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக பிரபல தேர்தல் வியூக ஆலோசகர் பிரசாந்த் கிஷோருடன் விஜய் அண்மையில் முக்கிய ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பு சென்னை பனையூரில் உள்ள தவிக அலுவலகத்தில் நடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 2.5 மணி நேரம் நீடித்த இந்த கூட்டத்தில் தற்போதைய தமிழக அரசியல் நிலவரம், எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கள நிலவரம் மற்றும் விஜயின் அரசியல் எதிர்காலம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன. மேலும் தொகுதிகள் விகிதம், தேர்தல் பிரச்சார உத்திகள், மக்கள் தொடர்பு வியூகம் போன்றவை இந்த சந்திப்பில் முக்கியமாக பேசப்பட்டுள்ளன. இந்த கூட்டத்தில் தவிக தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, விஜயின் அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பின் பின்னணியில் அதிமுக தவிக கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது தற்போது தமிழக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக விவாதிக்கப்படுகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் 2026இல் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமையலாம், அமையாமலும் போகலாம். கூட்டணி தொடர்பான முடிவு அந்த நேரத்தில்தான் எடுக்கப்படும் என்று கருத்து தெரிவித்திருப்பது இது ஒரு கூட்டணிக்கான அறிகுறியாக இருக்கலாம் என்ற கூற்றுகளுக்கு வழிவகுக்கிறது. தொகுதி அளவு நிலைமைகளை மதிப்பீடு செய்யும் வகையில் பிரசாந்த் கிஷோர் அதிமுக மற்றும் தவிக இருவருடனும் வியூக ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார் என்பது தற்போது வெளியாகிய தகவலாகும். இதனால் இவ்விரு கட்சிகளும் 2026 தேர்தலில் கூட்டணியாக நின்றால் பிரசாந்த் கிஷோரே அதன் முதன்மை வியூக ஆலோசகராக செயல்படக்கூடும் என்ற தகவல் அரசியல் வட்டாரங்களில் பரவியுள்ளது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையை ஏற்கும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி அமைக்கும் என்று அறிவித்துள்ளது. இதுவரை ஏதாவது ஒரு கட்சியுடனும் அதிகாரப்பூர்வமாக எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தவிக கட்சி தனது அமைப்பு பணிகளை நிறைவு செய்ததும் தேர்தலுக்கான வியூகங்களை இறுதி செய்யும் என்று கூறப்படுகிறது. பிரசாந்த் கிஷோர் இந்தியாவின் முன்னணி தேர்தல் வியூக ஆலோசகராக திகழ்பவர். 2019ஆம் மக்களவை தேர்தலில், 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கட்சிக்கு தேர்தல் வியூகம் வகுத்தவர். அவர் தற்போது அதிமுக தவிக கட்சிகளுக்காக தேர்தல் வியூகம் வகுப்பதில் முக்கியமான பங்காற்றக்கூடும். இது தமிழக அரசியலில் புதிய கூட்டணிகள் உருவாகும் வாய்ப்புகளை முன்வைக்கிறது. இந்த சந்திப்பு விஜயின் அரசியல் பயணத்தில் மிக முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது. பிரசாந்த் கிஷோரின் ஆலோசனைகள் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் வளர்ச்சி, தேர்தல் நடவடிக்கைகள் மற்றும் பிரச்சார உத்திகள் ஆகியவற்றில் முக்கிய பங்காற்றக்கூடும். 2026 தேர்தலில் தவிக தனித்து களமிறங்குமா அல்லது புதிய கூட்டணிகள் உருவாகுமா என்பதை காலமே தீர்மானிக்க வேண்டும். 2019, 2021 தேர்தல்களில் திமுக வெற்றி பெற்றதற்கு பிரசாந்த் கிஷோரே முக்கிய காரணம். அதனால் தற்போது திமுக பற்றிய முக்கிய நகர்வுகளை தன் விரல் நுனிகள் வைத்திருப்பார் என்றும், இதனை தேர்தலுக்கு திமுகவை வீழ்த்த பயன்படுத்துவார் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருவதால் திமுக ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி உள்ளதா? இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.